ஹாய் கைஸ், இன்றைக்கி நியூவாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி நேம் வந்து வென் லைஃப் கிவ்ஸ் எ டேங்க்ரிங்ஸ். இந்த ஸ்டோரி வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இது வந்து என்னுடைய வெர்ஷன். ஒரு பொண்ணோட லைஃப்பில் 2 விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிட்டா ஷீ இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்டு. என்னென்னா, ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று லைஃப் பார்ட்னர். பட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது, அது காட் கொடுக்கறது. ஆனால் லைஃப் பார்ட்னர் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம்ல. ஸோ நமக்கு ஏற்ற ரைட் பர்சனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அவங்க ரிச்சோ பூரோ எப்படி இருந்தாலும் ஓகே, ஆனால் நம்மளுக்கு அவங்க ரைட்டாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு லைஃப்பில். இப்போ இந்த ஸ்டோரி வந்து அதை பற்றி தான் இருக்கும். இதில் வந்து ஹீரோ பேர் வந்து குவான்சிக், ஹீரோயின் பேர் வந்து ஆசூன். இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும் இவங்க ஃபேமிலி, இவங்களை சுற்றி என்ன நடக்குது, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்கும். நம்ம போக போக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் வரும், நிறைய ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக்னால் 80s 90s அப்புறம் நம்மளோட 2K, இந்த மாதிரி இந்த 3 இயர் பீரியட்ஸுமே வந்து இதில் வரும். அதனால் இது வந்து நம்ம கதைக்குள்ளே போக போகவே நான் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். அதே மாதிரி இதில் வந்து அம்மாவும் பொண்ணும் சேமாக தான் இருப்பாங்க. அதாவது ஒரே ஹீரோயின் தான், ஆனால் வேறு வேறு பீரியடில் நடிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கும் அதே பொண்ணை கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பொண்ணுக்கும் அதே பொண்ணை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து குழப்பிக்காமல் இருக்கணும், நான் அதையும் சொல்லுவேன். இது வந்து அம்மா, இது வந்து பொண்ணு அப்படின்னு. நீ ஸ்டோரிக்குள்ளே போக போக இந்த ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பார்க் மாதிரி காமிக்கிறாங்க. அதில் நிறைய வயசானவங்களாம் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று எழுதிட்டும் வரைஞ்சிட்டும் இருக்காங்கல்ல. ஆனால் இது வந்து பார்க் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி. அதாவது வயசானவங்கெல்லாம் அங்கே போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல். இதில் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு ஏசோன். இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த பெரியவங்களுக்கெல்லாம் டீச்சர் இவங்க தான். இப்போ இவங்க தான் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்த்துட்டு ஒரு கடலோரமாக போயிட்டுருக்காங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதனால் அந்த கடலோரமாக நின்றுட்டு அந்த கடலை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த கடல்கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் இந்த கடலுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த கடலோரமாக நின்று அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறதா நினச்சி இந்த கடல்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஏசோனோட அம்மா, அவங்க வந்துட்டு கடற்கடியை போய் நத்தையெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த தொழில் செய்கிறவங்க. கடற்கடியை போயிட்டு மூச்சு பிடிக்க அவ்வளோ நத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க சாப்பாடே போட முடியும். இப்போ அந்த கடலுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஏசோனோட அம்மா. இந்த கடலுக்கு வெளியே கரையோரமாக நின்றுட்டு ஒரு சின்ன பொண்ணு கத்திகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஏசோன். அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது, இதெல்லாம் வந்து 80s நடந்தது. அப்போ அவங்களுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறது தான் அந்த ஏசோன். இப்போ அவங்க நின்று கடலோரமாக நின்று எதுக்கு கத்திகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அம்மா கடலுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியவே வரமாட்டாங்க நத்தை எடுக்காமல். இப்போ மற்றவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அங்கே கூட்டமாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உங்கள் அம்மாவை வந்து காணோன்னு கத்திகிட்டு இருக்க, உனக்காக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாரு பின்னாடி, அவனை ஏன் நீ கவனிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களை கேலி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இவளும் கோபமாக போயிட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, ஏன் எப்போ பாரு யாரோ கிட்ட அடி வாங்கின மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு என் பின்னாடி வந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இப்போ அவங்க திட்டினாங்கள ஒரு குட்டி பையன், அவங்க தான் வந்துட்டு குவான்சிக். அவர் தான் வந்துட்டு இந்த கதையோட ஹீரோ. இவங்க 2 பேர்த்தோடைய காதல் வந்து பெருசாகி மலர்ந்ததெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஏசோன் பின்னாடி போகிறது தான் நம்மளோட குவான்சிக்கோட வேலையே. இப்போ கடலோரமாக உட்காந்துட்டு எல்லாம் அந்த நத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா, அதை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏசோனோட அம்மாவும் கடல்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஏசோனோட அம்மா அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கடல்லேருந்து எடுத்து அந்த நத்தை அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஏசோனோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சரி உன்னோட பங்கை கொஞ்சம் கொடு, அந்த பாட்டிக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன் கொடுக்கணும், இது வந்து நான் மூச்சு பிடிக்க எடுத்துகிட்டு வந்தது, நான் கொடுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பாட்டிக்குன்னா, இவங்களுக்கு வந்து இந்த தொழிலை சொல்லி கொடுத்ததே வந்து ஒரு பாட்டி தான். அவங்களுக்கு வந்து இப்போ முடியாமல் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அவங்களால இப்போ முடியல அப்படிங்கிறதுனால இவங்க வந்து டெய்லியும் நெத்தையெல்லாம் எடுத்தாங்கன்னா இவங்க சார்பாக கொஞ்சம் கொஞ்சம் பங்கு எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஏசோனோட அம்மாவும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு பெரிய ஃபேமிலியாக இருக்குது. சரி, இதை கொண்டு போனால் தான் என்னால் சாப்பாடே போட முடியும், என்னால் இனிமேல் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் புருஷனே இறந்துட்டான், நீ இந்த வாய் பேசுகிறதுனால தான் உன் புருஷன் வந்து இறந்துட்டான், நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இப்போ ஏசோனுக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு காதலே விழுகலை. அவளுக்கு வந்து அவங்க அம்மா கரைக்கு வந்தால் போதும் சேஃபாக அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு. இப்போ அவங்க அம்மா கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க.
அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய பஞ்சம் தீரணும்னு தானே நீ 2வது கல்யாணம் பண்ணின, அவங்க கூடவா சம்பாரிச்சு போட மாட்டேங்கிறான், இப்படி வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட விளாட்டா இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. ஏசோனை கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதில் ஏசோனோட அப்பா வந்து ஏசோன் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ ஏசோன் தான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா நான் அவங்க கூட இங்கேயே இருந்துடுறேம்மா, நான் வந்து சித்தப்பா வீட்டுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் எதுவும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஏசோன் வந்துட்டு, அவங்க எனக்கு நிறையா வேலை வாங்குறாங்கம்மா, எனக்கு சாப்பிட ஒரு மீன் கூட கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த சாப்பாடு கூட கிடைக்காது, நீ ஒழுங்காக போய் அங்கேயே இரு, நீங்களாம் இருக்க வேண்டாம், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி ஏசோனை வந்து திட்டி அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. ஏசோனும் வந்து அழுதுகிட்டே அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறா. ஏசோன் வந்து அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்கா, அதாவது அவங்க அப்பாவோட அம்மா வீட்டில். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தம்பி இருக்குது, அது வந்து ஏசோனோட சித்தப்பா இல்லையா, அவர் வந்து அவளை சரியாக கவனிச்சிக்க மாட்டார். அதைத்தான் வந்து அவங்க இங்கே சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட அழுதுட்டுருக்கா. இப்போ அவங்க அம்மா அந்த டென்ஷன்லேயே போயிட்டு அந்த பூத்தொட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கடி வந்து சிகரெட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை போய் எடுத்து பார்க்கும்போது ஏசோன் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வந்து அணைச்சி வச்சுருக்கா. அவள் வந்து தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கா இந்த இடத்துல அவங்க அம்மா வச்சுருக்காங்கன்னு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அப்புறம் வீட்டில் வந்து அவங்க அம்மா சாப்பாடு செஞ்சு அந்த 2வது புருஷன் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போ அவனும் சொல்கிறான், நீ ஏன் இப்படி ஏசோனை திட்டி அனுப்புகிற, அவளும் என் பொண்ணு மாதிரி தான், நீ அவளை இங்கே கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அவளைய, நான் இவங்க வேறு அவள் வேறேன்னு பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன், நீ ஏன் அவங்க பாட்டி வீட்டில் விட்டு வச்சுருக்க அவளைய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. அவள் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, உன்னால் அவளை படிக்க வைக்க முடியுமா, நீ எனக்கே சோறு போட மாட்டேங்கிற, இந்த 2 குழந்தைங்களுக்கும் நான் போட்டுட்ருக்கேன், நீ ஏசோனுக்கு சாப்பாடு போடுவியா, அவங்க வந்து அவங்க சித்தப்பா வந்து கொஞ்சம் வசதியானவங்க, அவள் வந்து அவளை படிக்க வைப்பாங்க, நீ படிக்க வைப்பியா, நீ வாய் மூடிட்டீரு உன் வேலையை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் என் பொண்ணை எப்படி வளர்க்கணுன்னு, நீ இந்த 2 பொண்ணுங்களை வந்து கரை சேர்த்துறதுக்கு முதல் வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி கண்டபடிக்கு போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஏசோனோட சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம்னா, நம்ம ஹீரோ குவான்சிக்கு தான் வந்துட்டு அங்கே மீன் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவங்க வந்து மீன் விற்கிறவங்க, அவங்க சித்தப்பா வந்து இவங்க கிட்ட தான் மீன் வாங்குவார். அவர் கேட்குறாரு, என்ன இதில் 6 மீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வீட்டில் ஏசோனோட சேர்த்து 6 பேர் தானே இருக்கீங்க, அப்பயே டெய்லி நீங்கள் 5 மீன் வாங்குறீங்க, 6 மீன் வாங்குங்க, ஏசோனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போய் வேலையை பாருடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஏசோனோட அம்மா தான் 2 கை நிறைய மீன் எடுத்துகிட்டு கோவமாக வந்து அவர் சித்தப்பா வந்து சாப்பிட்ருப்பாரு. அந்த தட்டு மேலேயே தூக்கி போட்டுடுறாங்க. இந்த மீனை தானே நீ என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க பாரு, எவ்வளோ மீன் இருக்குது, ஒழுங்காக என் பொண்ணு நல்லா கவனிச்சிக்கோ, எதுக்காக என் பொண்ணு இத்தனை வேலை வாங்குற, அவள் நல்லா படிக்கிற பொண்ணு, நீங்கள் படிக்க வைப்பீங்கன்னா அவளை இங்கே இருக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ அக்கறை இருக்கிறவ உன் பொண்ணு நீயே கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, 2வது கல்யாணம் பண்ண தெரிஞ்சதில்லை, உன் பொண்ணை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இங்கே விட்டுட்டு போயிருக்க, எங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குன்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ அவங்க அம்மாவும் வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட, இது உங்கள் பையனோட பொண்ணு தானே, இவ்வளோ உங்களுக்கு பேத்தி தானே, இவ்வளோ நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டீங்களா, திட்டிட்டு என் பொண்ணை நானே இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏசோனை வந்து அங்கேருந்து கோவமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. போகும்போது அவங்க சித்தப்பாவை ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ குவான்சிக்கும் அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் இங்கெல்லாம் எவ்வளோ சண்டை நடந்தாலும் ஏசோனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அம்மா தான் உலகம், அவளுக்கு அவங்க அம்மா கூட இருந்தால் மட்டும் போதும். அப்போ அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறா, என்ன இவ்வளோ நாள் இல்லாத ரோஷம் இன்றைக்கி வந்துடுச்சு, இன்றைக்கி திட்டி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான், வா இனிமேல் நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஏசோன் தான் அங்கே நின்றுட்டு, அப்போ நீங்கள் என்னோடய கவிதையை படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா ஏசோனுக்கு வந்து கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு கவிதை எழுதியிருப்பா அவங்க அம்மாக்காக. அந்த கவிதையை வந்து அவள் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பா அவங்க வீட்டில். அதை வந்து அந்த நைட் அவங்க அம்மா அங்கே படிச்சிருப்பாங்க. அந்த கவிதையில் என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க அம்மா கடலில் போய் டெய்லி கஷ்டப்படுறாங்கல்ல, அதை தான் வந்துட்டு அவள் எழுதியிருப்பா. ஒரு 300 ரூபாய் காசுக்காக எங்கள் அம்மா டெய்லியும் போய் உயிரை பணையம் வச்சு அந்த கடலில் நத்தை எடுக்கிறாங்க. எனக்கு அந்த 300 ரூபாய் காசு கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். அந்த 300 ரூபாய்க்காக தானே எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் பெருசாகி படித்து அந்த 300 ரூபாயை நான் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுப்பேன். அப்படி கொடுத்தா எங்கள் அம்மா என்னை விட்டு போக மாட்டாங்கல்ல அந்த கடலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் எழுதி வச்சுருப்பாள். அவங்க அம்மாவுக்கு வந்து அவளோட வலி வந்து அந்த கவிதையை படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு அவள் தனிமையில் இருக்கா, எந்த அளவுக்கு அவள் நம்மளை வந்து விரும்புகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நான் படித்தேன், உன்னோட கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, இனிமேல் நீ நல்லா படி, உன்னை நான் எப்படி கஷ்டப்பட்டாவது நான் படிக்க வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்லிகிட்ருக்காங்க. அவளும் இருந்துட்டு, நான் உங்கள் கூட இருந்தாலே போதுமா, நான் ரொம்ப நல்லா படிப்பேன், இனிமேல் நானும் உங்கள் கூட இருந்து நல்லா படித்து உங்களுக்கு நான் நிறைய காசு சம்பாரித்து தருவேன், நீங்கள் இனிமேல் அந்த கடலுக்கு போகாதீங்க, என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க.
இப்போ அவங்க அம்மாவோட 2வது ஹஸ்பண்டு தான் கேட்குறாங்க, என்ன ஏசோன் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்ட போல இருக்குது அப்படின்னு. அவங்க அம்மாவும் அவர் மேலே பெட்டை தூக்கி வீசிட்டு, இனிமேல் என் பொண்ணையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும், எங்காவது அவளை பிரிச்சுக்கிது பார்த்தேன் உனக்கு சோத்தில் விஷம் வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து கடலில் மூழ்கி தான் இறந்தாங்க, என்னுடைய முதல் புருஷனும் செத்து போயிட்டான், 2வது புருஷன் அவன் தண்ட சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. எல்லா பாரத்தையும் நானே சுமக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் ஏசோன் மட்டும் எப்படி என்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறா, என்னுடைய செல்ல பொண்ணு அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏசோனை பற்றி நினைக்கும் போது மட்டும் என்னுடைய மனசு அப்படியே உடஞ்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏசோன் வந்து அவளுக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்கிற திறமை அவளுக்கு இருக்கா, அவள் புத்திசாலி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே காலையில் வெடிஞ்சிருது. யோசோன் தான் வந்துட்டு உருண்டு உருண்டு அழுதுட்ருக்கா. அவங்க அம்மாவும் இருந்துட்டு, எதுக்கடி அழுதுட்ருக்க, உன்னால் எனக்கு ஒரு பெருமை கிடச்சிருக்கு, நான் வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டோட அம்மான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, உனக்கு நான் ஸ்வீட் செஞ்சு தரட்டுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஏசோன் வந்து அழுதுகிட்டே இருப்பாள். என்னென்னா, அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட். அதில் ஏசோனும் ஒரு பணக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், அவங்க அப்பா வந்து மிலிட்ரி சர்வீஸ், இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறையா ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, காசு கொடுக்குறது. அதனால் அந்த பையனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய பேரே இருக்குது, ஒரு அவங்க அப்பா மேலே மரியாதை இருக்கனால. இப்போ அந்த பையனும் வந்து அந்த எலெக்ஷனில் நிற்கிறான், இப்போ ஏசோனும் நிற்கிறாங்க. ஆனால் ஏசோனுக்கு தான் வந்து 37 ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கும் அந்த பையனை விட. ஆனால் அவன் வந்து பணக்கார பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பிரசிடெண்ட்டாக அந்த பதவியை கொடுத்துட்றாங்க. இப்போ ஏசோன் தான் அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகிறா, நான் தான் பிரசிடெண்ட்டு, எனக்கு தான் 37 ஓட்டு அதிகமாக கிடச்சிருக்கு, நீங்கள் போய் அந்த சார்கிட்ட பேசி எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழுதுருப்பா. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காஞ்சி போன ஒரு நிலத்துல தான் வந்து உழுதுட்ருக்காங்க. அந்த நிலத்தை பூரா நானே உழுது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்களோட சித்தப்பா இருக்கார்ல, அவங்களோட ஒய்ஃபு, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இவங்க வந்து அதை உழுது கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு கம்முனு நீ இங்கேருந்து போயிரு, நீ உழுதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ இந்த நிலத்தை ஃபுல்லாக உழுது கொடுத்தாலுமே அதை கொடுக்க என்கிட்ட காசு இல்லை, என் வீட்டுக்கார் பார்த்தாலும் என்னை திட்டுவார், நீ கம்முனு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் சொல்கிற, உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடியே உண்மையாலுமே என்கிட்ட காசு இல்லை, நீ வேணாலும் என்னை கொண்டு போய் விற்றாலுமே ஒருத்தவங்க கூட 10 பைசாக்கு நீ வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை உங்கள்கிட்ட இருக்குது தானே அது அப்படிங்கிறாங்க. என்னடி கேட்குற அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை உன் கல்யாணத்தப்போ நீ ஒன்று போட்டே இல்லை அப்படின்னு சொல்லி செய்கையில் செஞ்சு காமிக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் நான் தரமாட்டேன், என்னுடைய வீட்டுக்காரை நீ திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு உனக்காக இந்த மொத்த நிலத்தையும் நான் உழுது கொடுக்குறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு அதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நீ ரொம்பலாம் யோசிக்காத, எல்லாத்தையும் நானே வந்து உழுது கொடுத்துட்றேன், நான் மாடு மாதிரி வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டிப்டாப்பாக கிளம்பி ஏசோனோட ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. கழுத்தில் முத்து முத்தாக வச்சு ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதை வாங்குறதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாடு மாதிரி அந்த நிலத்தை வந்து உழுது கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் போட்டுட்டு தான் டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே வந்து கவிதையெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் ஏசோன் வந்து அவங்க அம்மாக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாள், அது வந்து 2வது பரிசுன்னு சொல்லி போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அந்த பக்கத்தில் இருக்க பையனை கூப்பிட்டு, டே இங்கே பாருடா, இந்த ஃபஸ்ட்டு பரிசுக்கு இந்த கவிதை தகுதியானதா, அப்படியே பக்கத்தில் இந்த 2வது பரிசு கவிதை பாரு, எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க, இதைத்தானே ஃபஸ்ட்டு பரிசாக கொடுத்துருக்கணும், பணக்காரங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்களா இவங்க, இரு நான் போய் அந்த வாத்திக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களும் போய் ஏசோனோட கிளாஸ் சார்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. அதாவது சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் வந்துட்டு, ஏசோனோட அம்மாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, அந்த சாருக்காக அவங்க அம்மாவே வந்து அந்த ரைஸ் கேக் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஞ்சம் சாப்பிட்றக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க, என்னுடைய பொண்ணு வந்து நல்லா கவிதை எழுதுவா, நீங்கள் அவளையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அந்த சார்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்வெட்ரு, குளிர்காலத்தில் போட்டுக்கலாம், என்னால் வந்து பெருசாக நிறையா செய்ய முடியாது, ஆனால் இது வந்து நைலானில் செஞ்ச ஸ்வெட்ரு, இது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவங்களும் எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த சாரும் வந்துட்டு, என்ன இவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் காசு வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன காசெல்லாம் கொடுத்துருக்காங்க,
ஏதோ புதுசாக பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதை வச்சுக்கிறாரு. இப்போ ஏசோன்னு அவங்க அம்மா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஏசோன்னு சொல்கிறான், என்னம்மா இன்றைக்கி நீட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் ஸ்கூலுக்கு என்ன நான் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோடையே வர முடியும், அதில் உப்பு வாசமும் மீன் வாசமும் தான் அடிக்கும், இப்படி வந்தால் தான் கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏசோன்னு சொல்கிறான், அம்மா இனிமேல் நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம்மா, எனக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாகவே இருக்கிறதே எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது. அதுவும் ஒரு தலைவர் பதவி தான். ஆனால் என்ன பிரசிடெண்ட் மாதிரி என்னால் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இதுவும் வந்து ஒரு பெரிய பதவி தான். இதை நான் கொஞ்ச நாள் இருந்தோடனே அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் எனக்காக போய் நீங்கள் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம், நான் கண்டிப்பாக பெருசாகி உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டும் ஆகுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சிகரெட் அங்கங்கே எல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தீயில் போட்டு எரிக்கிறாங்க. அதை வந்து அவங்க ஹஸ்பண்டு தான் பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நான் வந்து நிறையா நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் இதெல்லாம் இனிமேல் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன புதுசாக திருந்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் பொண்ணு சொல்லியிருக்கா, அவள் பெருசாகி எனக்கு அந்த முத்து வாழையை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, இது எந்த காலத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில் தான், பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் பெருசாகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் இனிமேல் சிகரெட் பிடிக்கக்கூடாது சரியா, நீயும் என் பொண்ணு வளர்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு குடிக்கிறதையும் வாங்கி எரிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா, நாட்கள் அப்படியே கடந்து போகுது. இப்போது ஏசோனோட அம்மாவை தான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு லேடி வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ மந்திரம் போடுற மாதிரி என்னமோ சிறகடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் மந்திரம் போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து யாருன்னா ஹீரோ குவான்சிக்கோட பாட்டி தான் அவங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்குது. அதான் வந்துட்டு இனிமேல் நீ கடலுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறகடிச்சு விடுற மாதிரி அதை என்னென்னமோ மந்திரம்லாம் போட்டு, இங்கே பாரு இனிமேல் நீ கடலுக்கு போனீங்கன்னா உன்னோட உயிரே போயிடும், இனிமேல் நீ போகாமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏசோனோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயம்லாம் என் உயிர் மேலே கிடையாது, இந்த போகிற உயிர் எங்கே போனால் என்ன, இங்கே போனால் என்ன, கடலில் போனால் என்ன, எனக்கு என்னோட பயம் எல்லாமே என் குழந்தைங்கள பற்றி மட்டும்தான். அவங்களுக்கு நான் நல்லா சாப்பாடு போடணும், அவங்களை நல்லபடியாக நான் வளர்த்தணுன்னா நான் கடலுக்கு போய் தான் ஆகணும், கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நீ சொன்னால் திருந்த மாட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏசோன்னு தான் அங்கே வேகமாக வந்து அவங்க அம்மா கடலுக்கு போட்டு போவாங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூக்கி நெருப்பில் போட்டுடுறா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாதுடி அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏசோன்னு வந்து அங்கே அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே குவான்சிக்கும் உட்காந்துட்ருப்பான். அப்போ அவன் கையில் ஏதோ ஒன்று வச்சுருப்பான். அதை தட்டி விட்டுட்டு, உனக்கு என்ன என்னை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அந்த கடல் கரைக்கு தான் போய் அந்த கடலில் பெரிய கல்லை ஒன்று தூக்கி போட்டுட்டு அந்த கடல்கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மாவை நீ இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது, எங்கள் அம்மாவை எனக்கே கொடுத்துரு, உனக்கு எங்கள் அம்மாவோட உயிர் வேணுமா, நீயும் ஒரு கடல் தாய் தானே, எதுக்கு எல்லாத்தோட உயிரையும் நீ எடுக்கிற, நாங்கள்லாம் கஷ்டத்துக்காக தானே வந்து உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறோம், உனக்கு எங்கள் மேலே இறக்கமே இல்லையா, நீ எங்கள் அம்மா மேலே இறக்கம் காமி, எங்கள் அம்மாவை நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நான் பெரியவளாகி எங்கள் அம்மாவை நான் ஏரோப்ளேன்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு முத்து மாலை கூட நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், நீ எங்கள் அம்மாவை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கத்தி கத்தி அழுதுட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு குவான்சிக்கு வரான். அப்போ ஏசோன்னு தான் வந்துட்டு, நீ என்ன பைத்தியமா, ஏதாவது பேசு, நீ என்ன ஊமையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி ஏசோன் வந்து கூப்பிட்றா. குவான்சிக்கும் அங்கே போகிறான். போய் அவன் கையில் வச்சுருக்கான்ல, அதை வந்து இந்த இதில் கோழிக்கறி இருக்குது, நீ சாப்பிடு, நீ உனக்கு அழுதாலே உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறான். நீ என்ன எனக்கு பாவம் பார்த்து இந்த சாப்பாட்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அப்போ அதுக்கு குவான்சிக்கு சொல்கிறான், பாவம் பார்த்துனா நான் பிச்சைக்காரங்களுக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ உண்மையாலுமே ஒரு முட்டாள் தெரியுமா, உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்காம இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து தான் அந்த சிக்கனை வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போது குவான்சிக்கு சொல்கிறான், நான் உன்னை விட பெரியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இது மாதிரி கொடுத்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசோன்னு சொல்கிறான். இப்போ குவான்சிக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏசோனோட அம்மா வந்து ஏசோனை மட்டும் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வெளியே உட்காந்து ஏசோனுக்கு வந்து வகை வகையாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏசோன்னு சாப்பிட்டே கேட்குறா, என்னம்மா அதிசயமாக இருக்குது, இந்நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நீ நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அவள் கேட்குறா, ஏம்மா ஏதாவது வெளியூருக்கு இது போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நான் வெளியூரெல்லாம் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை காலையிலேயே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை காலையில் செஞ்சு கொடுத்தா உன் தம்பி தங்கச்சியெல்லாம் கூட இருப்பாங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது நீங்கள் சந்தையில் விற்றீங்கன்னா உங்களுக்கு 100 வான் கிடைக்கும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது நீ சாப்பிட்டீன்னா எனக்கு அதில் விட லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சாப்பிட்ருக்கும்போது அவங்க அம்மா ஏசுவங்க கைக்கு மருந்து போட்டுட்டே, இங்கே பாருடா செல்லம், அம்மா உயிரோடு இல்லைனாலும்
நீ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு எப்படியாவது ஓடிடணும், அங்கே போனீங்கன்னா தான் உன்னை படிக்க வைப்பாங்க, இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு வேலைக்காரி மாதிரி நீ மாறிடுவ, அதனால் என்னன்னாலும் சரி நீ அடம் பிடிச்சி உங்கள் சித்தப்பா வீட்டுக்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏசோன்னு இருந்துட்டு, ஏமா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நம்ம என்றைக்கும் ஒரு நாள் எல்லோரும் அனாதையாக தான் ஆக போகிறோம், அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், இங்கே பாரு நீ அழக்கூடாது, அம்மாவுக்கு ஏதாவது ஆனால் கூட நீங்களோட படிப்பு மட்டும் விட்டுறக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ ஏசோன்னு இருந்துட்டு, போங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீங்கள் செஞ்சு கொடுத்த சாப்பாடையும் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் என்றைக்குமே என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்ருப்பா. இப்போ அவங்க அம்மா அப்படியே அவளை மடியில் படுக்க வச்சு அப்படியே தாலாட்டு பாடி அவளை தூங்க வச்சுட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கே தெரியுது, எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏசோனுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவளுக்கு முன்னாடியே இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் பார்த்தா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறக்கும்போது அவங்களுக்கு வெறும் 29 வயசு தான், அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா இறந்துட்டதுனால அந்த குடும்பமே வந்து ஒரு மாதிரி சோகத்தில் இருக்குது. அவங்க அப்பா ஒரு பக்கம் குடிச்சிட்டு கிடக்குறாரு, அந்த 2 குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க. ஏசோன் தான் வந்து அவங்க அம்மாவை பற்றி நினச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு குவான்சிக்கு தான் வரான், சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு, நீ அழுதாலே உனக்கு பசிக்கும், இந்த நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அப்போது ஏசோன் தான் குவான்சிக்கிட்ட, எனக்காக இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான், எங்கள் அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நான் உண்மையாலுமே அனாதை ஆகிட்டேன், நான் உன்கிட்ட கேட்ட மாதிரி இனிமேல் நீ எனக்கு இப்போ பாவம் பார்த்து தானே எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. எப்பெல்லாம் ஏசோன்னு அழுகிறாளோ அப்போல்லாம் குவான்சிக் அவனுக்கு முன்னாடியே அவனை பார்த்து அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஏசோன் அழுகிறது அவனால் தாங்கிக்கவே முடியாது. இப்போ குவான்சிக் கிட்ட தான் சொல்லி அவள் அழுகிறா, எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு இந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போகுது, சில மாதங்களும் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா தான் வந்துட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விவசாயமெல்லாம் பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏசோனும் வந்து ஸ்கூலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டா, ஏன்னா இப்போ அவ்வளோ அங்கே இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு தான் அவங்க தங்கச்சி தம்பியை வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ அவள் வந்து சொல்கிறா, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா என்னை நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க, நான் இனிமேல் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா தான் இருந்துட்டு, இங்கே பாரு ஏசோன், இப்போது நம்ம இதெல்லாம் விதைச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அறுவடை பண்ணுற வரைக்கும் மட்டும் நீ இரு, அப்போ அந்த காசில் வந்துட்டு நான் உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏசோனும் வந்து அவர் சொல்கிறத நம்பிட்டு அவங்க தங்கச்சி தம்பி எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்க நிலத்தில் வந்துட்டு சின்ன சின்ன காய்கறிகளெல்லாம் போட்டு விதைச்சி அதையெல்லாம் அறுவடை பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குவான்சிக் வந்து ஏசோனை பார்க்க எப்பவுமே வருவான். அவன் வந்து ஏசோனை விட்டு போகவே மாட்டான். சரி, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், அவளுக்கு ஏதாவது ஒன்று தேவைங்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே அவன் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பான் அந்த வயசுலேயே. இப்போவும் அவன் தான் வந்துட்டுருக்கான், வந்து ஒரு கிளிப்பு மாதிரி வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் மீனும் கொண்டு வந்திருப்பான், அந்த மீனை அங்கே வச்சுட்டு அந்த கிளிப்பையும் வந்து அந்த கல் மேலே வச்சுட்டு போகிறான். இப்போது நம்மளுக்கெல்லாம் பார்த்தா அது ஒரு சாதாரண கிளிப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த கிளிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்குது, அது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போது அந்த அறுவடையும் முடிஞ்சிருச்சு. ஏசோன் தான் இருந்துட்டு, அப்பா நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன், நீங்களே தங்கச்சி தம்பி இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் படித்து பெரிய ஆள் ஆகணும், நான் அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு ஏசோன், தம்பி பாப்பாவை வச்சுட்டு என்னால் எப்படி வேலை செய்ய முடியும், கண்டிப்பாக நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ எங்கள் கூட இரு, கண்டிப்பாக நான் உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குவேன், நீ என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் உங்களோட பொய் பித்தலாட்டத்தெல்லாம் நான் நம்புறதா இல்லை, நீங்கள் என்னை வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் வச்சுருப்பீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு கொரியன் இலக்கியத்தை கற்றுக்கணுன்னு தானே உனக்கு ரொம்ப நாள் ஆசை, உனக்கு நான் சொல்லித்தரேன், உன்னை நான் படிக்க வைக்கிறேன், எனக்கும் கவிதையெல்லாம் நிறையா வரும், உனக்கு கவிதை மேலே ஆசை இருக்குல்ல, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறா. சில மாதங்கள் கடந்து போகுது. அந்த ஊரும் வந்து இப்போ ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஓரளவுக்குனா அப்போ 80s அவங்களுக்கு அதுவே டெவலப்மெண்ட்டு தான். ஒரு ஊரில் வந்து ஒரு சந்தை இருக்குது அப்படின்னா அங்கே எல்லா பொருளும் கிடைக்குதுன்னா அப்போ அந்த ஊர் அந்த காலத்தில் வந்து அது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டான ஊர், அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயே எல்லா பொருளும் கிடைக்கும். இப்போது இங்கே தான் வந்து ஏசோனும் குவான்சிக்கும் மார்க்கெட்டில் ஒரு காய்கறி கடை வந்து ஏசோன் போட்டிருக்கா, குவான்சிக் வந்து மீன் விற்கிறான். அதாவது இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆனால் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே இவங்க வந்து இதை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து உட்காந்துப்பாங்க. இப்போது
அவள் முட்டைக்கோஸ் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காள்ல, ஆனால் அது வந்து அவள் விற்க மாட்டா, குவான்சிக்கு தான் வந்து அவளுக்கு விற்று தருவான். என்ன விலை, அது எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லி அவன் தான் விற்று தருவான். இப்போ அவங்க அம்மா கூட இருந்திருப்பாங்கள்ல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க தான் வந்து அதே மார்க்கெட்டில் அங்கங்கே மீன் கழுவி கொடுக்கறது, மீன் விற்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து குவான்சிக்கும் ஏசோனை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த குவான்சிக்கோட அம்மாவும் அவங்க கூட தான் அங்கே மீன் கழுவி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கடி பையனை பெற்ற, அவளுக்கு சேவை செய்கிறதுக்காக பெற்று வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சும்மா காமெடிக்கு தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படியே வருடங்கள் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் குவான்சிக்கு வந்து ஏசோனுக்கு காட்டுற அக்கறை வந்து என்றைக்குமே மாறினதே கிடையாது. இப்போது அவங்க 2 பேருக்குமே வந்து டீனேஜ், அதாவது ஏசோன் வந்து 18 வயசு, குவான்சிக்கு வந்து 19 வயசு. இப்போவுமே வந்து அவனுக்கு அவன் தான் முட்டைக்கோஸ் விற்று தரான். அவள் வந்து இப்போ வரைக்கும் அந்த புக்கை முன்னாடி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துப்பான். அவளுக்கு சேரை தூக்கி போட்டு உட்கார வைக்கிறதுலேருந்து அங்கே இருக்கிற முட்டைக்கோஸை வந்து எல்லாத்துக்கும் விற்று கொடுக்குற வரைக்கும் அவன் தான் பார்ப்பான். இப்போ அங்கே ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, ஒரு முட்டைக்கோஸ் எவ்வளோன்னு. 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ 3 முட்டைக்கோஸ் 150 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 150 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அவள் புக்கை திறந்து அவள் ஃபேஸை காமிக்கிறா. இவங்க தான் வந்துட்டு ஏசோன், இப்போ இருக்க டீனேஜ் ஏசோன். இந்த ஏசோனோட ஃபேஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அவள் தான் சொல்கிறா, ஒரு முட்டைக்கோஸ் 50 ரூபானா 3 முட்டைக்கோஸ் 150 ரூபா தானே, அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான், அப்போ தானே எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவனும் இருந்துட்டு, சரி சரி சண்டையெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு முட்டைக்கோஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்களும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் இருந்துட்டு, நான் கம்முன்னு தெருநாயை கூட தூக்கி வளர்த்துருக்கலாம் போல இருக்குது இவனை பெற்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, நல்ல வேலை உங்கள் மாமியார் கண்ணில் அவள் படலை, பட்டானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த பாட்டியும் வந்துடுறாங்க. அப்படியே வந்து அந்த கடையெல்லாம் தூக்கி வீசிட்டு, இவளை யாரா நம்ம கடைக்கு பக்கத்தில் கடை போட்டு கொடுக்க சொன்னது, இவ இன்னி திருந்தலையா, இவங்க அம்மா ஆவிதான் வந்து இவ பின்னாடி சுற்றி நம்ம வாழ்க்கையை பூரா கெடுத்துட்ருக்கு, நம்ம பையன் வாழ்க்கையை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏசோன்னு இருந்துட்டு, உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, இங்கே பாருங்கள், அவன் வந்து என்ன தான் பண்ணாலும் நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அவனே தான் விருப்பப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிக்கு நின்று பதில் சொல்லாமல் எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கா.